தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஒரு சொந்த குடும்பத்தை விசாரியாமல் இருந்தால் தேவனுடைய சபை எப்படி அவர் விசாரிப்பார்கள். ஆண்டவருக்கு பெரிய ஊழியக்காரன் தான், நல்ல ஊழியம் செய்கிற ஆண்டவர் 24 மணி நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் இப்போ கடந்து போகிறார். கடந்து போகும்போது தன் தாயை யாரிடத்துல ஒப்பு கொடுப்பதுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துச்சு. யோவான் சுவிசேஷம் குறித்து வேதம் சொல்லுகிறது 2 காரியம். ஒன்று, அவன் அன்பின் சீசன், எல்லாவற்றையும் அவன் தான் இளையவன். இல்லையா? இளையவன். ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் ரத்த சம்பந்தமான ஒரு சகோதரன். அதனால ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அன்றே அவன் என்ன செய்யலாம், தன் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டான். கடைசி நேரத்தில் கூட தன் பொறுப்பை உணர்ந்தவனை கர்த்தர் இருக்கிறான். நீங்க சொல்லுவோமா? நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பொறுப்பை நாம் என்ன செய்யறது உணர்ந்தே இல்லை. தாய் தகப்பனுக்கு வயசாகிட்டு நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம், அப்படி இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம பொறுப்பை உணர்ந்து அவர்களை கனம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுறவராக இருக்கிறார். இந்த சம்பவம் தான் பாருங்க. அழகான வந்து திரும்ப வாசிக்க 19, 26, 27 வாசிக்கிறேன். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை சீஷனையும் நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். எல்லாம் நிற்கிறாங்க, ஆனாலும் சொல்றாரு அதோ உன் மகன். அதோ உன் தாய் என்றார். அந்நேரமே ஏற்றுக்கொண்டான். ஒரு பொறுப்பை உணர்ந்தவரான். மன்னிப்பு, அப்புறம் ரட்சிப்பு, பராமரிப்பு. அதாவது யார் தாயை பராமரிப்பாங்க? நம்ம விட்டு போயிட்டா என்ன பண்றது? எங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க, போயிட்டு அவங்க பிள்ளைங்க என்ன அவங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலும் ஒரு அன்பான சீசன் தன்னை தாயை ஒப்புக்கிறவராக இருக்கிறார். இது என்ன சொல்லுன்னா, நிறைய இன்னைக்கு கத்தை பார்த்தா எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? முதியோர் தான் இருக்கிறாங்க. பெரியவங்க வயசாகிட்டு என்ன செய்வாங்க. ஆனால் அவங்க நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வியாதி வந்தபோது நம்ம எப்படி கவனிச்சிருப்பாங்க, எப்படி நம்மளை தோல் மேலே சுமந்து நம்மளை பாதுகாத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கடைசி நேரத்திலும் அவர் கடவுள் தான், தேவன் தான். அவர் பாட்டு அவர் போயிட்டு இருக்கலாம். தன் தாயை மிகவும் நேசித்து ஒப்பு கொடுக்கிறார். அவர் இந்த நாளிலே கற்றுக்கு சொல்கிறோம். குடும்பத்தில் வயதானவர்கள் பராமரிக்கிறது ஒரு பெரிய விஷயம். பெரிய சொல்லுவோமா? நாம் அவங்க என்ன கடலை வாங்கி கொடுக்கணும். என்ன செய்யணும்? அதுக்கு சில வயசான போது என்ன ஆகிடுன்னா சின்ன பசங்க புத்தி வந்துருக்கோம். கேள்விப்பட்டீங்களா? வயசாகிட்டு என்ன ஆகிடும்? குழந்தைங்க சாப்பிட்டு சொல்ல இப்போ பிடிங்கன்னா செய்வாங்க, சாப்பிடுவாங்க, மாறிடும், சேஞ்ச் ஆகிடும். நம்ம அதை வந்து என்ன நினைக்கூடாது, தவறாக நினைக்கவே கூடாது. திடீர்னு மசாலா தோசை பண்ணணுவாங்க, திடீர்னு பகடா வாங்கினாங்க. நான் என்ன செய்யணும்? இப்படிலாம் அன்பு சொல்லினா தான் பகலும் போக முடியும். நிறைய சொல்லுவோமா? அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பராமரிப்பு முக்கியமான காரியம். அடுத்த வசனம் நம்ம கீழ்ப்படுத்த பேச போகிறாரு. என்ன வசனம்? எலி